மதிப்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் டிசம்பர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நாம் அந்த பதிவில் பார்த்துக்கலாம். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இந்த 2024 ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த கடைசி மாதம் டிசம்பரோட ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நிறைய வித்தியாசங்களை வந்து நீங்கள் உணர்வீங்க. எப்படின்னு கேட்டால், இந்த 2024 பிறக்கிற போது உண்மையாகவே உங்களுக்கு நிறைய மன அழுத்தம், மன விரக்தி அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருந்திருக்கும். என்னடா நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களாலேயே உணர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இந்த வருஷமே ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் போகிற காரியம் சரியாக நடந்திருக்காது. ஒரு முயற்சி பண்ணோம்னா அந்த முயற்சி சரியாக சக்ஸஸ் ஆகியிருக்காது. மிகப்பெரிய அலைச்சல், மன உளைச்சல், இப்படி எண்ணற்ற விஷயங்களை வந்து உங்களுக்கு நெகட்டிவாக தான் கொடுத்துருக்கும். கொடுக்கல் வாங்கல் சரியாக இருந்திருக்காது. கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்மளை போட்டு வாட்டுன்னு வாட்டி எடுத்திருக்கும். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு மனநிலையெல்லாம் இந்த 2024 பிறக்கிற போது இருந்திருக்கும். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி தான் ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அதுக்கு இடையில நிறைய போராட்டங்கள், எக்கச்சக்கமான போராட்டங்களை கடந்து நம்ம வந்திருக்கிறோம். இப்போ இந்த 2024 இந்த டிசம்பர் மாதம் முடிகின்ற பொழுது நமக்கு என்ன சுபபலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டால், ஓரளவுக்கு நம்ம அடுத்து நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ 2025 பிறக்க போது நமக்கு வந்து சகல விதத்தில் ஏதாவது ஒரு நன்மைகள் தரக்கூடிய வருஷமாக இருக்கும். நமக்கு காரியங்கள் சிறப்பாக நடக்கும். நமக்கு ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை இல்லாட்டியும் கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிற நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த மன சந்தோஷத்தில் இப்போ இந்த நிலையில் இருப்பீங்க. இதைத்தான் நீங்கள் உணர்வீங்க. அப்போ இருந்த மனநிலைக்கும் இப்போ இருக்கிற மனநிலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி இந்த 2025 வந்து ராகு கேது பயிற்சிகள் இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, அதுக்கப்புறமா சனி பயிற்சி, இப்படியாக வருடகிரகங்களுடைய பயிற்சிகளும் நமக்கு ஒரு நல்ல நிலையில் வந்து அமைய போகிறதுனால உண்மையாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு மனசுல சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு மன உணர்வு, அதாவது சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமலே வரக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் இருப்பீங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம்தான். இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த உணர்தல், சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு கிஃப்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்துலனாலும் சரி, உங்கள் தொழில் பண்ணக்கூடிய இடத்துலனாலும் சரி, நீங்கள் பொதுவாகவே கொஞ்சம் இந்த தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத மன உளைச்சல்கள், ஒரு தேவையில்லாத ஒரு முடிவுகள் எடுக்கிறது, அதாவது அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துக்கிற வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அந்த மாதிரி எடுக்கின்ற பொழுது அது வந்து நமக்கு ஒரு மைனஸில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மனசு வந்து ரொம்ப சங்கடப்படும். ஏற்கனவே ஒரு சாதாரண சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் மனசு ரொம்ப வருந்துவீங்க. உங்களை யாராவது ஒரு சின்ன புண்படி மாதிரியாக பேசிட்டு உங்களால் பொறுக்க முடியாது. எந்த ஒரு விஷயமான இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த இலகன மனசு, கருணை மனசு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை ஒரு தடவைக்கு 9 தடவை நல்லா யோசனை பண்ணி செய்யணும் அப்படிங்கிறதான். அப்போது நம்ம அப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மன செஞ்சலங்கள் அப்படிங்கிறது நமக்கு வராது அப்படிங்கிற ஒரு மனபாரம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும். அப்போது இந்த டிசம்பர் மாதத்தில் இது ஒரு முக்கியமான விஷயமாக நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த குடும்பத்தினுடைய தேவைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக பூர்த்தியாகும். ஏன்னா இந்த தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் வருகின்ற பொழுது குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவார். சுக்கிரன் ஆடம்பர கிரகம், எப்படினாலும் ஒரு சிரித்த முகம், எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போது என்ன தேவையோ அதை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் நிச்சயமாக வாங்குவீங்க. அது ஏதாவது ஒரு வகையில் வாங்கி தான் ஆவீங்க. ஒரு ஆடை ஆபரணங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் ஆவீங்க. ஒரு வண்டி வாங்கினா கூட ஒரு புதுசாக வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள், செயல்பாடுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அந்த உந்துதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் வந்து இந்த மாதத்தில் நம்மளுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த தேவையானதை வாங்கி தான் தீருவீங்க. நிச்சயமாக வாங்குவீங்க. அதுக்கப்புறம் 3ஆம் இட சனி நமக்கு எந்த விதத்திலையும் நம்மளுடைய முயற்சிக்கு முன்னேற்றத்துக்கு வந்து யாரும் நமக்கு தடை போட முடியாது. ஏன்னா உங்களை பொறுத்த மட்டும் ஒருத்தவங்களுடைய உதவியை நாடி போய் நீங்கள் முன்னுக்கு வரணும்னு ஒரு காலம் நினைக்க மாட்டீங்க. உங்களுடைய சொந்த காலில் ஊண்டி நீங்கள் நிற்கணும்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. அடுத்தவங்களுடைய சப்போர்ட்டில் நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு குணநலங்கள் இருக்கிறதுனால தான் உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக ஜெயிக்குது.
அப்போ ஒரு நல்ல வேலை வருமானத்தில போய் உட்காரக்கூடிய அமைப்பில இந்த டிசம்பர் மாதம் நீங்க நிச்சயமாக இருப்பீங்க. அப்போ உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்களுக்கு தடைகள் கிடையாது. அந்த தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பில நிச்சயமாக இருக்கீங்க. ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து அவர் 4ஆம் இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற காலம் இல்லையா? நேர்கதியில பயணிக்க கொண்டாலும் அடுத்து வந்து நமக்கு 4 மாசத்துல அவரு பெயர்ச்சியாகி 4ஆம் இடத்துக்கு போப்போறாரு. 4ஆம் இடத்துல சனி பகவான் போறாரு. அர்த்தாஷ்டம சனி வரும். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த 4ஆம் இடம் உங்களுடைய ராசி அதிபதி வீடு. குரு பகவானுடைய வீடு. அதுல சனி பகவான் போய் இருக்க போறார். இங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, ஒரு நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்பாடுகள், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள மட்டும் ஒரு சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் நடக்குமே தவிர, மத்தபடி ஒன்றும் நடக்காது. மத்தபடி எல்லாமே பாசிட்டிவ் தான். ஏன்னா, இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 12வது வீடு, நீர் ராசி. இந்த இடத்துல தனுசு ராசி நண்பர்களுக்கு ஜீவனகாரகன் அப்படிங்கிறது, அதாவது தொழில்காரகன் அப்படிங்கிறது சனி பகவான். அவர் போய் இருக்கின்ற பொழுது, தொழில் சம்பந்தமாக வெளியூர், வெளிநாடுகளுக்கு போயி நம்ம பிசினஸ் பண்ணக்கூடிய அமைப்புல எல்லாம் இருப்பாங்க. அதே மாரி வேலை வாய்ப்புக்காக நிறைய வெளிநாடுகள் போகக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. இந்த மாரியான ஒரு நல்ல விஷயங்கள வந்து எடுத்துக் கொடுக்கும். பயணங்கள் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயங்கள். இருந்தாலும் கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் அது ஒரு மூவ்மெண்ட் கொஞ்சம் நல்லா போகும். அப்போ இதையெல்லாம் நம்ம உணரப் போறோம் இல்லையா? கொஞ்சம் நல்ல விஷயங்களா தான் இருக்கும். அப்ப இந்த 4ஆம் இடத்துல சனி போகின்ற பொழுது நமக்கு தடை தாமதங்கள் வந்துரும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு நேர் ஆப்போசிட்டா கண்டிப்பா ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வருவார். ராகு 3ஆம் இடத்துக்கு வந்தார் என்றால், சுயமுயற்சி சூப்பர் வெற்றி அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராத விதத்துல தனவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு, செல்வங்களை பெறக்கூடிய அமைப்புல, பொருள் வரவை பெறக்கூடிய அமைப்புல எல்லாம் இந்த ராகு 3ஆம் இடத்திற்கு போது அதை செய்து கொடுப்பார். முயற்சிகள் சக்சஸ் ஆயிட்டாலே நம்ம எல்லாமே வாங்குவோம் இல்லையா? அந்த மாரியான ஒரு சூழ்நிலைகள். அப்போ 3ஆம் இடம் சிறப்பா இருக்கும். இடம் விட்டு இடம் போறது, கம்யூனிகேஷன் துறை, தகவல் பரிமாற்றத்துறை, ஐடி டிபார்ட்மெண்ட்டு இதில இருக்கக்கூடிய நிறைய தனுசு ராசி நண்பர்கள் ஆகா ஓஹோன்னு வரக்கூடிய அமைப்பில நிச்சயமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த டிசம்பர் மாசத்துல வந்து செவ்வாய் பகவான் நீச்சம் அப்படின்னு இருக்கிறாரு. 5ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி அவர் நீச்ச நிலையில இருக்கிறாரு அப்படிங்கும்போது, 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், சந்தான விருத்தி ஸ்தானம், அதே மாரி அதிர்ஷ்ட ஸ்தானம், மனதை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்துடைய அதிபதி நமக்கு செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிறபோது, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தடைப்படும் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால், அது வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு கொஞ்சம் தாமதமாகும். புத்திர பாக்கியம் கொஞ்சம் தடை, தாமதமாகும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. 5ஆம் இடம் சம்பந்தம். மனது ரீதியாக நம்ம குழம்பாம இருக்கணும். மனசுல வந்து தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் அப்படிங்கிறது இல்லாம கொஞ்சம் பிரைட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. அவரு 12ஆம் அதிபதி அவரு நீச்ச நிலையில இருக்கின்ற பொழுது, நிச்சயமாக பயணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு அலைச்சல் தரக்கூடிய அமைப்பில இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இறைபக்தி அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஈடுபடணும் அப்படிங்கிறத நான் ஓப்பனிங்லயே சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக கடவுள் வழிபாடு சிறப்பா பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நிறைய ஈடுபாடோட வச்சுக்கிறபோது, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். குருமார்களுடைய அருளாசி நமக்கு கிடைக்கும். குருமார்களுடையட்ட வந்து நல்ல வாக்கு வாங்குறது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும். இப்படியாக நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த மாசத்துல நீங்க பின்பற்றிக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்ல சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. மற்றபடி வந்து 10ஆம் இடத்தில் கேது பகவான் அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு வேலை செய்ற இடங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அத வந்து வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் செய்வோம், வேலை கம்மியா இருந்தாலும் செய்வோம். எல்லாமே கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் கூட, நம்ம கூட பயணிக்கிறவங்க வந்து சிறப்பா இருக்க மாட்டாங்க. நமக்கு சப்போர்ட்டிங் பண்ணக்கூடிய அளவுல இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் எதிர்ப்புறமாவே செயல்படுவாங்க. நம்மளுடைய ஒரு நல்ல செயல்பாட்டுக்கு அவங்க வந்து உறுதுணையா இருக்க மாட்டாங்க. பக்கபலமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா, தேவையில்லாம ஏதாவது ஒரு குழப்பத்த உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால நீங்க நெறைய மன உளைச்சலுக்கு ஆக வேண்டியது வரும். இந்த மாசத்த பொறுத்தமட்டிலும் அந்த மாரி ஆட்களுடைய பழக்கவழக்கங்கள குறைச்சுக்கிட்டு, உடன் பணிபுரியவர்கள் 1000 பேசினாலும் உங்களோட வேலைய கரெக்ட்டா செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து மேல் அதிகாரிகளோட சப்போர்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாசத்துல கிடைக்கும். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது நண்பர்களே. அப்போ சில விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு நெகட்டிவாக இருந்தாலும், சில விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாவும் இருக்கும். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தமட்டிலும் வந்து தனுசு ராசிக்கு ரொம்ப ஆகா ஓஹோன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ரொம்ப கம்மியா பலன் குடுக்கக்கூடிய அமைப்பிலும் இல்லை. ஒரு நடுத்தரமா, மீடியமா இருக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரிச்சு சரிசமமா வச்சு போகணும் அப்படிங்கிறது தான். அப்போ மனச மட்டும் நல்லா தெளிவான சிந்தனையோட வச்சுக்கணும். அப்படிங்கிறத மட்டும் நீங்க வச்சுக்கங்க. மத்தபடி வந்து குறை சொல்ற அளவுக்கு இந்த டிசம்பர் மாத பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. அ முதலீடுகள் அப்படிங்கிறது தயவுசெய்து பண்ணிறாதீங்க. ஏன்னா, புதிசாக தொழில் தொடங்கலாம். ஒரு முதலீடு பண்ணலாம். ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வேற ஏதாவது பண்ணலாம். அப்படி இப்படின மாரி ஒரு சிந்தனைகள் எல்லாம் இந்த மாசம் தயவுசெய்து தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்க இருக்கீங்க. காரணம் என்னன்னு கேட்டால்,
இந்த டிசம்பர் மாதத்துல 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். காரணம், உங்களுக்கு வந்து 10ல கேது பகவான் இருக்கிறது. 2வது வந்து அ உங்களுடைய 10ஆம் அதிபதி 12ல மறைந்திருக்கின்ற பொழுது, கொஞ்சம் தடை தாமதங்களை ஏற்படுத்தி தான் இருப்பாரு. கொஞ்சம் விரக்தி மனப்பான்மையோட இருக்க வைப்பாரு. விரயங்கள் அதிகமா வரனால, அந்த மாரியான ஒரு சூழ்நிலைகள் நமக்கு இருக்கும். அதனால கொஞ்சம் தேவையில்லாத அந்த முதலீடுகள் பண்றத கொஞ்சம் நீங்க தவிர்த்துருங்க. அதுல வந்து உங்களுக்கு தவிர்த்துக்கிட்டா ரொம்ப நல்ல விஷயம். அப்போ நமக்கான பணம் கண்டிப்பாக சேவ் ஆகும். மற்றபடி வந்து பாசிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவும் இல்லை, குறைவாகவும் இல்லை. மீடியமாக இருக்கும் நண்பர்களே. சரிங்களா? கொஞ்சம் 6ல குரு இருக்கின்ற பொழுது, எப்பினாலும் நமக்கு ஒரு ஆப்போசிட்ல ஒரு பகை உணர்வோட நம்மகிட்ட பழகுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. உறவுகள் அப்படிங்கிறது 1000 பேசினாலும் நீங்க அத பத்தி கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கான வேலை, உங்களுக்கான வழிமுறைகள், உங்களுக்கான பாதைகள் நீங்க சரியா பயணிச்சீங்கன்னா, இந்த மாசம் நெறைய நன்மைகள நம்ம அடைஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் பலாபலன். சரிங்களா? அடுத்து நமக்கு தனுசு ராசிய பொறுத்தமட்டில 2025 ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வருது. ஏன்னா, குரு பகவான் ராசிக்கு நேரா 7ஆம் இடத்துல வருவாரு. 7ஆம் பார்வையா உங்க ராசியை பார்ப்பாரு. நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பில இருக்கும் நண்பர்களே. அடுத்த பதிவுல வந்து உங்களுக்கான அந்த குருவினுடைய பயிற்சி பலன்கள் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். சனி பயிற்சி பலன்கள் கண்டிப்பா பார்க்கலாம். ராகு, கேது பயிற்சிகள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தெளிவான விளக்கத்தோட நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. மிக்க நன்றி.